சார் என் ஆளு வேணான்னு சொல்லிட்டா சார், நான் சாக போறேன் சார். கண்ணா நான் இந்த மாதிரி அப்பா முக்கியம் அம்மா முக்கியம் வீட்டை பாரு இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணவே மாட்டேங்கண்ணே. ஆனால் ஒன்று இப்போ நீ விஷம் குடிப்பியா? நான் உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவேனா மொதல் வேலையாக ஒரு டியூப் எடுத்து மூக்கில் விட்டு வயிற்று வரைக்கும் இறக்கி. சின்ன டியூப் தானே? அதான் இல்லை, இவ்வளோ பெரிய டியூப்பை அப்படியே உள்ளே இறக்கி. என்னைக்காவது வாழ்க்கையில் 1 லிட்டர் தண்ணி ஒரே கல்ப்பில் குடிச்சிருக்கியா? இல்லை. ஆனால் நாங்கள் 2 லிட்டர் தண்ணி ஒரே கல்ப்பில் உள்ளே இறக்கி வயிற்ற கழுவுவோம். சப்போஸ் நீ சாப்பிட்ட விஷத்தால் மூச்சு விட முடியலன்னு வச்சுக்கேன், தூண்டில் மாதிரி இருக்கிற அந்த துண்டு பைப்பை உன் தொண்டையில் இறக்கி மூச்சு விட வைப்போம். எது 3 நாளைக்கு மேலே இந்த பைப்பை வச்சுட்டு இருக்க முடியும்? முடியாது. அப்புறம் இந்த டியூப்பை வெளியே எடுத்து உன் தொண்டையை கிழிச்சு இதை விட பெரிய டியூப்பை உள்ள வச்சு ஆர்டிஃபிஷியல் வென்டிலேட்டர் வச்சு 24 hours அப்படின்னு ஆர்டிஃபிஷியலாக மூச்சு வாங்க வைப்போம். அதுக்கப்புறம் அந்த பாய்சம் லிவர் டேமேஜ் பண்ணிடும். ஈர டேமேஜ் ஆனால் இழிச்சிட்டா இருப்ப. அதுக்கப்புறம் 8 மாசம் குழந்தை ஒன்று வயிற்றுல குழந்தையெல்லாம் வருமா? வந்த மாதிரி வயிற்றுல நீர் கோர்த்து வயிறெல்லாம் வீங்கிரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய காய்ச்சி நீரில் எடுத்து உன் வயிற்றுல ஓட்டையை போட்டு நீரை பூரா லிட்டர் கணக்கில் வெளியெடுப்போம். இதெல்லாம் தேவையா? தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள விஷம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். டக்குனு கிட்னி டேமேஜ் பண்ணிடும். கிட்னி டேமேஜ் பண்ணிட்டா கால் வீங்கிரும். கால் வீங்கிட்டா நடக்க முடியாது. நடக்க முடியலன்னா எப்படி யூரின் போவ? எப்படி அப்படின்னு நீ கேட்கறதுக்குள்ள இதை விட பெரிய டியூப்பா அங்கேயே போடுவோம். அங்கேயா? அங்கேயே தான் வலி செம்ம உயிர் போகும். பாவம், உன்னால வாய் திறந்து சொல்லவா முடியும்? இப்போ நம்ம பையன் விஷம் ஆட்டுக்கு போய் ஆட்டுல இருந்து மூளைக்கு போய் மூளையை பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். பிரஷர் குறைக்க டக்குன்னு மண்டையில ஓட்டையை போட்டு பிரஷர் குறைச்சு ஒன்று ஸ்டேபிள் பண்ணிடுவோம். அவ்வளோதானா? இதெல்லாம் நடக்கவே காலையில மதியம் ஈவினிங் ஏர்லி நைட் மிட் நைட் லேட் நைட் ஏர்லி மார்னிங்னு குத்தி உன் பிளட்டை பூரா டெஸ்ட் பண்ணுவோம். சப்போஸ் நீ குடிச்ச விஷம் ஒரு ஆசிட் இருந்துன்னு வச்சுக்கேன், உன் உணவு குழாயை பூரா அரிச்சிடும். அரிச்சு போன குழாயை தூக்கி போட்டு நல்ல குழாயை வெளியெடுத்து வச்சு தைச்சு வாழ்க்கை போற வாய் வழியா பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாம நிம்மதியை தூங்க முடியாம சாப்பிட முடியாம டாக்டரை மாத்தி மாத்திரை மாத்தி வாழ்க்கையை மாத்தி ஊரை மாத்தி பேரை மாத்தி இப்படி மாறி வாழ்க்கையை மாறிடுண்டா. இவ்வளோ மாத்திரைக்கு ஒரே ஒரு தடவை சூசைட்லாம் பண்ணாமல் அந்த பொண்ணை மாற்றிடுறியா? மாற்றிடுறேன் சார். எனக்கு நீ அந்த பொண்ணே வேணாம் சார். ஸ்டாஃப், இந்த அட்மிஷனை கேன்சல் பண்ணிடுங்க.